இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இந்த மாதம் இப்போ தான் துவங்கினது போல் இருக்குது. எவ்வளோ வேகமாய் மாதங்கள் கடந்து போயின்ற 9 மாதங்களை முடிச்சிட்டல. அடுத்தது நாளைக்கு தினத்தில் 10வது மாதத்துக்குள்ளே போக போகிறோம். இன்னும் 2 மாதத்தில் ஒரு வருஷத்தை முடிக்க போகிறோம். நாட்கள் எவ்வளோ வேகமாய் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களையும் இத்தனை வருடங்களையும் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாய் நம்மளை பாதுகாத்து எவ்வளோ கவனமாக நம்ம மேலே அக்கறையோடு கூட நம்மளை செயல்படுத்தி கொண்டு வருகிறல. எவ்வளோ நல்ல ஆண்டவரில் இதுவரை நடத்தின ஆண்டவர் இனி உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைல. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். பாருங்க, எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையில ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை, அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவ்வளவு கவனமாய் கவனித்தார். அவ்வளவு அக்கறையுள்ள தேவனாய் இருந்தார். அந்த ஜனங்க முரட்டாட்டமான ஜனந்தான், வணங்கா கழுத்துள்ள ஜனந்தான், நிறைய ஒரு ஆண்டவர் கற்பனைகளை கட்டளை மீறின ஜனந்தான். இருந்தாலும் ஆண்டவர் அந்த ஜனத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு கவனத்தை வைத்திருந்தார். ஆமென். இங்கே அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கு, உடைய ஜனமாகி இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகி நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுடைய இஸ்ரவேலர் நீங்களும் நானும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்மளுக்கு மீட்பை உண்டு பண்ணி நம்மையும் அவருடைய சொந்த ஜனமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில அந்த ஜனங்களை அவர்களுக்கென்று ஏற்படுத்தி அவர்களை திடப்படுத்தினாராம். உங்களையும் அவர் திடப்படுத்த உண்மையில் இருக்கிறார். ஒரு எந்த காரியத்தில் இங்கே திடனற்று, ஒருவேளை சோர்ந்து போய், ஒருவேளை கலங்கி போய், மன தளர்ந்து போய் காணப்படுகிறீங்களே, 9 மாதம் முடிய போது இந்த கடைசி நாளில் இப்படி இன்றைக்கும் என் வாழ்க்கை இப்படி தானே இருக்குது, நான் எதிர்பார்த்து நடக்கலையே, ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவப்பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை திடப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். பாருங்களேன், தளர்ந்த கைகளை திடப்படுத்தியா, தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு தளர்ந்து போயிருக்கீங்களா, தள்ளாடி கொண்டிருக்கீங்களா, அவர் உங்களை திடப்படுத்த உண்மையில் இருக்கிறார். ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு இடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோப்புக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோப்பு மரண தருவாயில் வயதான சூழ்நிலையில் யோசேப்பு வந்திருக்கிறான் என்றது செய்தி சொன்ன உடனே யாக்கோப்பு முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் தன்னை திடப்படுத்தி கொண்டு எழுந்து கட்டில் மேலே உட்கார்ந்தானா. தேவப்பிள்ளையிலே, ஒரு தன் மகனை சந்திக்கும் போது யாக்கோப்புக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலன் உண்டானது அல்லவா? ஒவ்வொரு நாளும் ஆமென், பரம தகப்பன் பிள்ளைகளாகி நம்மளை, அவர் ஜனமாகி நம்மளை அவர் சந்திக்கிறாரு. நீங்கள் திடனற்று போய் இருப்பீங்களா? ஒரு நாள் திடனற்று போக மாட்டீங்க. அவர் உங்கள் நினைவாக இருக்கிறார் அல்லவா? தேவப்பிள்ளையிலே 24/7 அப்படி சொல்லுவேன்ல, 24 மணி நேரம் அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களை கைவிட்டுவாரா? அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலவெளியில் அவர் முகத்தை தரிசிப்பதுனால, அவர் சத்தத்தை நீங்கள் கேட்பதுனால, அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதனால உங்களையும் அவர் திடப்படுத்தி தைரியப்படுத்தி உங்களை ஆமென் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை திடப்படுத்துகிற கர்த்தர். தேவ பிள்ளைகளை தளர்ந்து போன கைகளை, தள்ளாடுகிற முழங்கால திடப்படுத்துவார்னா உங்களையும், ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் தளர்ந்து போய் தள்ளாடி கொண்டிருக்கிறீங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்களை திடப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களாம் செய்து முடிப்பார். கண்களை மூடி அமைச்சு வைக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உடைய ஜனங்களை நீர் எப்படி திடப்படுத்தினீரோ அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு சிறவிலாராகலாக எங்களையும் ஆண்டவரே, உங்களையே சார்ந்திருக்கிற எங்களையும் நீ திடப்படுத்தி தைரியப்படுத்த உண்மையில் தேவனாக இருக்குங்கப்பா. யார் யார் என்னென்ன காரியத்தில் திடனற்று போயிருப்பாங்கன்னா இப்பொழுது அவளை திடப்படுத்தி
அதில் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாள், இந்த நாள் முழுவதும் கரம்பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்புக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்களை திடப்படுத்தி இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.